ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். இன்னைக்கு நம்மளை அதை பற்றி பார்க்க போனால் அனிமே ஃபேன்ஸுகளுக்கே உரிய ஒரு டே முடிஞ்சு போச்சுப்பா. டேஸுக்குன்னு சொல்லலாம், ஏன்னா நம்மளுக்கு 2 நாள் December 20 and 21 ஜம்ப் ஃபெஸ்ட்டாக நம்மளுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் நம்ம டே 1 என்னென்ன அப்டேட் கொடுத்தானுங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன ப்ரோ இப்போ டே 2 அப்படின்னா அதுக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடலாம். ஏன்னா நம்ம இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நாளே எடுத்தாச்சு. டே 2 வர்றதுக்கு முன்னாடி டே 1 நம்ம வீடியோவாக எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டே 1 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டே 2 நான் அடுத்த நாளைக்கு இன்னும் 2 டேஸில் நான் ரிலீஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஜம்ப் ஃபெஸ்ட்டாவோட டே 1 எந்தெந்த அனிமேக்கெலாம் மேஜரான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க. நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சில அனிமேக்கெலாம் இந்த அனிமேக்கெலாம் அப்டேட் கொடுத்துருக்கானுங்க. என்னென்ன அனிமே அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஏன்னா நம்ம சேனல் 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஃபியூ சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஹைப்னு ஒன்று இருக்கும். ஹைப்பையும் கொடுத்து நம்மளுக்கு ஹைப் பர்சனே ஏற்றி விட்டுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜம்ப் ஃபெஸ்ட்டால் டே 1 ஃபஸ்ட்டு எந்த அனிமையை பற்றி ஆரம்பிக்க போனால் மை ஹீரோ அகாடமியா. ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட் ஸ்டேஜே வாங்கியிருக்கானுங்க. அவங்க என்ன சொல்ல போகிறானுங்க அப்படிங்கிறத எனக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய அனிமே ப்ராஜெக்ட்டும் முடிஞ்சு போச்சு, ஃபைனல் சீசன் முடிஞ்சே போச்சு. இனி அவங்க என்ன சொல்ல போகிறானுங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. ஆல்ரெடி விஜிலாண்டிஸ் அப்டேட்டுமே December 7 சொல்லிட்டானுங்க. அதை பற்றி இந்த அப்டேட்டில் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஈகலியாக சொல்லிக்கிட்டே இருந்தானுங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஆகி போச்சு. ஏன்டா எபிசோட்ஸே முடிஞ்சு போச்சு, சாப்டரும் ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க, அடுத்து என்னடா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் மார்க் என்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கொஸ்டின் மார்க் அடிக்கிட்டே இருந்தானுங்க. அது என்ன தாண்டா பண்ண போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியாமலே இருந்துச்சு. இப்போ ஃபைனலி என்ன ஏது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்கப்பா. மை ஹீரோ அகாடமியோட 10th anniversary முதலிட்டு நம்மளுக்கு நியூவாக ஒரு சாப்டர் வரப்போதான்ப்பா. 430 சாப்டர் தான் இது வரைக்கும் இருக்குது. +1, அதாவது +1 அல்ட்ரா. அவங்களுக்கே ஒரு அந்த வேர்டு. அதே மாதிரி 430 +1 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. நியூ சாப்டர் ஒன்று வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அந்த சாப்டருக்கு அனிமே அடாப்டேஷனும் பண்ண போகிறானுங்களாம். அதுக்கு 170 +1 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. அதாவது 171வது எபிசோட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. அது எப்போ வரப்போகுதுன்னா May 2 வரப்போதான்ப்பா. May 2 5:30 PM. நம்மளுக்கு பார்த்தோம்னா 2 மணி, மதியம் 2 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. சாட்டர்டே ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. இந்த சாப்டர் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா நம்மளுடைய டெக்குவோடைய 8 வருஷம் கழிச்சு அவரோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை நோக்கி கொண்டு போகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. வரட்டும் எப்படி ஏது இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைனல் சீசனை பொறுத்து நியூவாக ஒரு ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் நிறைய கீ விஷுவல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. அதையுமே நான் ஆட் பண்ணுறேன். பார்த்து தெரிஞ்சுக்குங்கப்பா. அடுத்ததாக என்ன அனிமே அப்டேட் கொடுத்துருக்கானுங்க அப்படின்னா ஒன் பஞ்ச் மேனுப்பா. ஒன் பஞ்ச் மேனுக்கு அனிமே அப்டேட்லாம் இல்லை, சீசன் 3க்கு நியூவாக ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஆல்ரெடி எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி. அதாவது நம்ம ஒன் பஞ்ச் மேன் ஃபேன்ஸ் ஆல்ரெடி அவங்க மேலே கலகாண்டில் இருக்கானுங்க. சீசன் 3 ஏன்டா அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, ரொம்ப கெடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு காண்டில் இருக்கானுங்க. இதில் வேறு ட்ரீசர் வேறு கேட்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்மளுக்கு வேறு சீசன் 3 தமிழ் டப் வரப்போகுது 22ஆம் தேதி. அதுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பர்ஸையோ இல்லை கிரென்ஸ்ரோலியோ எந்த குத்தமும் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த டப்பிங் அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. அதை அனிமேஷன் பண்ணது ஜப்பானில் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அதில் ஜேசி ஸ்டாஃப் அவங்க கூட பாவம்ப்பா, அவங்க விட்டுருங்க. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காரங்க தான் பட்ஜெட் இல்லாமல் என்னென்னமோ பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. அதுக்கு நீங்கள் குறை சொல்ல வேண்டியது அவங்கள சொல்லணும். நம்ம தமிழ் டப்பையோ அதையும் நம்ம எதுவுமே குறை சொல்லக்கூடாது. ஏன்னா சீசன் 3 அனிமேஷன் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. பார்த்துருக்கவங்க உங்களுக்கே மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்டாக இருக்கும். ஏன்னா தமிழ் டப்பில் பார்க்கணும் நிறைய பேர் ஈகில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. வரும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்களோட ரேட்டிங்ஸை நீங்களே அந்த டைமில் கொடுங்க. தமிழ் டப்பிங்கு மட்டும் லைக் போட்டுருங்க. மற்றபடி இருக்கிறதுக்குலாம் நம்ம எதுவுமே தேவையில்லை. எப்படியுமே ஒன் பஞ்ச் மேனுக்கு நியூவாக ஒரு ட்ரீசர் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கப்பா. சரி விடுங்க. அதோட அப்புறம் நம்ம பார்க்க போகிற அனிமே கின்டாமா யோஷிவாரா இன் ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமே மூவி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மூவியை மறுபடியும் ரீமேக் பண்ண போகிறானுங்களாம். அதுதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்கானுங்க கின்டாமா தரப்பில். இந்த அனிமே நிறைய பேர் பிடிச்சிருந்துருக்கும். இந்த மூவி நியூவாக கீ விஷுவல் அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ரீமேக் மூவி தானே. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அனிமே February 13ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது 2026. ஜப்பானில். நம்மளுக்கு வருமானது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய மிஷன் எசோகுரா ஃபேமிலி சீசன் 2 நியூ ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த அனிமே வந்து ஏப்ரல் 2026 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. ஆல்ரெடி நான் போன வீடியோவே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நியூவாக ஒரு ட்ரீசர் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா கொச்சிகாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ அந்த அனிமே ஆல்ரெடி நமக்கு தமிழ் டப்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சோனியாவில் தான் ஏர் பண்ணானுங்க. ஸோ எப்போயோ ஏர் பண்ணானுங்க, டிவியில் தான் ஏர் பண்ணானுங்க. ஆனால் இதை வந்து தமிழில் நம்மளுக்கு யூடியூப் சேனலுமே ஏர் பண்ணானுங்க. சோனியாக்காரங்கள்ட்ட இன்னொரு யூடியூப் சேனல் இருந்துச்சு, பஸ் வாட்ச் தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல் வச்சுருந்தானுங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் ஏர் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ நல்லா அடல்ட் பேஸாக இருந்துச்சுப்பா, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஒர்த்தாக இருந்துச்சு தமிழ் டப்பில். ஸோ தமிழுக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணானுங்க, தெலுங்குக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணானுங்க, ஸோ ஹிந்திக்கு ஒன்று ஓப்பன் பண்ணானுங்க. இப்போலாம் அந்த சேனல் எங்கே போச்சுனே தெரியல, இழுத்து மூடிட்டானுங்க. யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே அந்த சேனல் வர மாட்டேங்குது. பஸ் வாட்ச் தமிழ்னு முதல் இருந்துச்சு, ஸோ இப்போ காணோம். ஸோ அந்த அதில் தான் தமிழ் டப்லாம் போட்டிருந்தானுங்க. இந்த அனிமையே இப்போ காணாமல் போச்சு இந்த அனிமே. ஸோ ஆல்ரெடி அதுக்கப்புறம் டிவி சேனல்லேயே இந்த கொச்சிகாமே அனிமையை வந்து ஃபுல்லாக ஏர் பண்ணானுங்க. ஸோ அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட 15th ஆனிவர்சரி பொறுத்து ஸோ நியூவாக ஒரு அனிமே ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ யார் எந்த டீம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கலூப் அப்படிங்கிறதான் ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ இந்த அனிமேக்கு ஸோ நியூவாக ஒரு விஷுவல் கீமே லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ நியூவாக இந்த அனிமேக்கு ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்கப்பா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அந்த அனிமே அப்டேட் பார்க்க போகிறோம்னா ஹெல்ஸ் பேரடைஸோட சீசன் 2 நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து லான்ச் ஆக போகுது. ஜனவரி 11th ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அனிமையோட நியூ ட்ரெய்லர் வந்து ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதுதான் மெயின் ட்ரெய்லராக. ஸோ மெயின் ட்ரெய்லர் வந்து இப்போ லான்ச் ஆயிருக்கு. ஸோ செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நம்மளோட கைஜு நம்பர் 8. ஸோ கைஜு நம்பர் 8 என்னெல்லாம் சொல்ல போகிறானுங்க, அடுத்த சீசன் எப்போ வரப்போகுது, அதுக்கு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறானுங்களா அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் சிம்பிளாக முடிச்சிட்டானுங்க. ஸோ ஃபைனல் ஆர்க் வந்து கடைசியாக நம்மளுக்கு ப்ரொடக்ஷனில் இருக்குப்பா. ஸோ அஃபீஷியலாக நம்மளுக்கு ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஸோ அதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் ஃபியூச்சரில் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அடுத்ததாக நம்ம என்ன அனிமே பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ மேஷல் மேஜிக்ஸ் அண்ட் மசல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ அந்த அனிமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ் டப்லையுமே இருக்குது. 2 சீசன் வந்திருக்கு, 2 சீசனுமே தமிழ் டப் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த அனிமேக்கு நான் ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஜம்பஸ்டால இந்த அனிமேக்கு அப்டேட் கொடுக்க போகிறோம், ஸோ நாங்கள் ஒரு ஸ்டேஜ் வாங்கியிருக்கோம்ப்பா அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கொடுக்க போகிறானுங்க போல இருக்குது. 2026 சீசன் 3 எப்படி ரிலீஸ் ஆயிரும், ஸோ எப்படியாவது மிட்ல இல்லை எண்ட்லையாவது நம்மளுக்கு சீசனை கொண்டு வந்துருவானுங்க அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் சொன்ன மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்தானுங்க. ஸோ நியூ விஷுவல் கீ லான்ச் பண்ணானுங்க, பார்க்கவே நல்லா மரண மாசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நியூ ட்ரெய்லர் லான்ச் பண்ணானுங்க. ஸோ பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ கொடுத்திய உனக்கு ஸோ எந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் உனக்கு தெரியலையா, 2027 ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கியாடா, ஏன்டா 2026 என்ன உங்களுக்கு இதாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு 2027 பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ அதுக்கு 27 பிளான் பண்ணுற நீ ஸோ 26 ஜம்ப் ஃபஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே, 26 25 நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்ட்டு 1 இயர் கேப் எடுக்க போகிறோங்கிறதான் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ எதுக்குடா அதுக்கு நீங்கள் பேசாண்டி இருந்திருக்கலாம். ஸோ டாண்டனா கூட இந்த நாங்கள் ஆட்டத்துக்கே வரலப்பா, ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு ப்ராடக்ட் போஸ்ட்டு மட்டும் விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் அதுவும் ஜம்ப் ஃபஸ்ட்டால் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோன்னு ஏதாவது சொன்னானுங்களா, இல்லை நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் ஃபஸ்ட்டாக்குள்ளே வந்துட்டு 1 இயர் கேப் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கியாடா, இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தை விதிச்சிட்டானுங்க. ஆல்ரெடி அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு நம்மளுக்கு ஆகாது, நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணியிருக்கானுங்க அவனுங்க. ஸோ நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபருக்கு சார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. ஸோ தெரிஞ்சவங்க அப்படி இருங்க. ஸோ இதுக்கு நம்ம தேவையில்லாதவங்களை பற்றி சொல்லிக்கிட்டு ஸோ நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். சரி விடுங்க, நம்ம ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அடுத்த அப்டேட்டை டக்குன்னு சொல்லலாம். ஸோ வேர்ல்ட் ட்ரிகர் அப்படிங்கிற ஒரு அனிமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நானே சொல்லியிருந்திருப்பேன். இதோட ரீபூட் ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நியூவாக ஒரு ட்ரீசர் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம், அது ஒன்றுமே இல்லை. அந்த ட்ரெய்லர் பார்க்க நான் ட்ரெய்லர் மாதிரியே தெரியல. சரி விடுங்க, அடுத்து நம்மளோட செயினோட சோல்ஜரோட சீசன் 2 நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் லான்ச் ஆக போகுது இல்லையா. ஸோ ஜனவரி 8 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு சம்மந்தமாக நியூ ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லரை போய் பாருங்கள், மரண மாதம் இருந்துச்சு. செயின் சோல்ஜர்ஸ் பார்த்தவங்களுக்கு இந்த ட்ரெய்லர் நல்லா பிடிக்கும். ஸோ அடுத்து நம்மளுடைய சக்கமோட்டோ டேஸோட சீசன் 2 வந்து ஜஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ சின்னதாக ஒரு விஷுவல் கீ மட்டும் கொடுத்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணியிருக்கானுங்க. எதுக்கடா வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. எனிவே இதுதான் நம்மளுடைய ஜம்ப் ஃபெஸ்ட்டால் மொத்தமாக ரிலீஸ் ஆன அனிமே அப்டேட்ஸு. ஸோ அடுத்து வரப்போகிற டே 2 வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் எந்த அனிமேக்கு ஈகலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் தாட்ஸை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது நம்மளுடைய மேஷல் மேஜிக்கு. ஸோ பெரிய குண்டத்துக்கு போட்டானுங்க. அடுத்து நம்ம மை ஹீரோ அகாடமியோட நியூ அந்த எபிசோட்ஸுக்கு மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமே ஃபெஸ்ட்டால் இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டால் ஃபஸ்ட்டு டேயில் கொடுத்த அனிமையில் எனக்கு பிடிச்ச ஒரு அப்டேட்னா ஸோ மை ஹீரோ அகாடமி அது மட்டும் தான் நல்லபடியாக கொடுத்துருக்கானுங்க. மிச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற அரசமாவை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டேயாவது நாளைக்கு நல்லபடியாக அமையுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேயில் தான் நம்மளுடைய பிளாக் க்ளோவரு, ப்ளீச், டீமன் ஸ்லேயரு, ஸோ அதுக்கப்புறம் மேஜரான ஒன் பீஸ் இவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செப்பரேட்டாக ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.